தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மீண்டும் ஒரு முறை இறைமகன் இயேசுவின் அற்புதங்கள் என்கின்ற நிகழ்ச்சியிலே இன்னொரு அத்தியாயத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நற்செய்தி வாசகத்துக்கு நாங்கள் செவிமடுப்போம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 1-11 வரை. ஒரு நாள் அவர் கெனசரேத் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின் சீமோனை நோக்கி, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் ஜோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு பெருந்திரளான மீன்கள் அகப்பட செய்கின்ற ஒரு அற்புதத்தை ஆற்றுகின்றார். இதை இயேசு முதல் சீடர்களை அழைக்கின்ற நிகழ்விலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை பற்றி 3 ஒத்தமை நற்செய்திகளும் சொல்லுகின்றது. ஆனால் இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனைக்காக லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம். ஃபாதர், இன்றைய நற்செய்தியின் பின்னணி, இயேசு செய்த அற்புதத்தை நாங்கள் ஆழமாக சிந்திப்பதற்கு எவ்வாறு உதவுகின்றது? ஆம், இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணி நாங்கள் இந்த அற்புதத்தை ஆழமாக சிந்திப்பதற்கு நமக்கு மிகவும் உதவியாக அமைகின்றது. இதனுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கெனசரேத் ஏரிக்கரையிலே நின்று கொண்டிருக்கின்றார். இந்த கெனசரேத் ஏரியை கலிலியா கடல் என்றும் அழைத்தார்கள், இன்னும் திபேரியா கடல் என்று சொல்லியும் அழைத்தார்கள். அங்கே ஆண்டவர் இயேசு நின்று கொண்டிருக்கின்ற பொழுது பெருந்திரளான மக்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு நின்று கொண்டிருந்த அந்த கடற்கரை பகுதியிலே 2 படகுகள் இருக்கின்றது. ஒன்று சீமோனுடையது என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அங்கே மீனவர்கள் வலைகளை அலசி வலைகளை துப்புரவு செய்து கொண்டு அதை கழுவி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கூறுகின்றார், படகுகளை சற்று ஆழத்துக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லி அந்த படகிலே ஆண்டவர் இயேசு அமர்ந்து அந்த மக்களுக்கு கற்பிக்க தொடங்குகின்றார். இங்கே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு ஜூத ராபி அவருடைய தோரணையிலே ஆண்டவர் இயேசு அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்து கூறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு புனித லூக்கா நற்செய்தியாளர் கதையினுடைய களத்தை மிகவும் அழகாக விவரிப்பதை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் ஆழத்துக்கு கொண்டு போய்
மீன் பிடிக்க வலைகளை வீசுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கூறுகின்ற பொழுது பேதுரு ஆண்டவரை பார்த்து கூறுகின்றார், இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு உழைத்தோம், ஆனால் எந்த பயனும் இல்லை, ஒரு மீனும் அகப்படவில்லை என்று சொல்லி அவர் கூறுகின்றார். ஏன்னு சொன்னால் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு உழைத்து பின்பு வந்து அவர்கள் வலைகளை கழுவி கொண்டிருக்கின்றார்கள். களைப்பு அவர்களை ஆட்கொண்டிருக்கின்றது. அவை பேதுரு தயக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தைகளை கூறுகின்றார். இயேசு ஒரு போதகர், நல்ல ஆசானாக தச்சருடைய பின்னணியில் இருந்து வந்தவர் என்று சொல்லி பேதுரு அறிந்திருந்தார். ஆனால் பேதுரு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். அவருக்கு பகல் வேளையிலே மீன் அகப்படாது, மீன் கிடைப்பது மிகவும் அரிது என்று சொல்லி அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இன்னும் கடலினுடைய தன்மைகள் தெரிந்திருந்தது, மீன்பாடு எங்கெல்லாம் இருக்கின்றது என்று சொல்லியும் பேதுரு நன்கு அறிந்திருந்தார். ஆனாலும் ஆண்டவர் இயேசு ஆழத்துக்கு கொண்டு போய் உங்களுடைய வலைகளை வீசுங்கள் என்று சொல்லி கூறுகின்ற பொழுது அவர் மிகவும் பணிவாக ஆண்டவர் இயேசுவுக்கு அழகாக பதில் கூறுவதை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவர் கூறுகின்றார், ஆயினும் உமது சொற்படியே நான் செய்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் பதில் கூறுகின்றார். இந்த நிகழ்வை ஒத்த இறைவாக்கை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் ஆகமத்திலே 47வது அதிகாரம் 9வது 10வது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது. அதை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும், அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும், எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும், மீனவர் கடலோரம் எங்கும் நிற்பர். அங்கே சொல்லப்படுகின்றது, மீன்களோ பெருங்கடலின் மீன்கள் போல பல வகைப்பட்டவையாய் இருக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்வை குறித்து காணப்படுகின்ற இறைவாக்கை நாங்கள் எசேக்கியேல் ஆகமத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஆண்டவர் இயேசுவும் மத்தேயு நற்செய்தியிலே இதை போன்று ஒரு அற்புதத்தை ஆற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தியிலே 17வது அதிகாரம் 27வது வசனத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கூறுகின்றார், ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது, எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு, முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய், அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கு வரி செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். அப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இயேசு அங்கேயும் செய்திருக்கின்றார் என்பதை நாங்கள் நற்செய்தியிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவை இந்த பின்னணி ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ஆற்றுகின்ற அந்த அற்புதத்தை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்திப்பதற்கு நமக்கும் வலுவாக உதவி செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபாதர், ஏன் பேதுரு ஆண்டவரை நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று இயேசுவை பார்த்து கூறுகிறார்? ஆம், இந்த நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அவர்கள் ஆழத்துக்கு படகுகளை கொண்டு போய் வலைகளை போடுகின்ற பொழுது அங்கே அற்புதம், புதுமை நிகழ்கின்றது. பெருந்தலான மீன்கள் அவர்களுக்கு அகப்படுகின்றது. வலைகள் கிழிய தொடங்கவே அவர்கள் இரு படகுகளையும் மீன்களால் நிரப்புகின்றார்கள். அந்த படகுகளும் கூட மூழ்குகின்ற தருவாயிலே இருக்கின்றதுன்னு சொல்லி இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது. அவை இப்படி ஒரு புதுமை நிகழ்கின்ற பொழுது, ஒரு அசாத்தியமான ஒரு நிகழ்வு சாத்தியமாக ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையான கரத்தினாலே நிகழ்கின்ற பொழுது, அங்கே பேதுரு ஆண்டவர் இயேசுவினுடைய மாட்சியை, இயற்கை மீது ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை, அவர் இயற்கை மீது கொண்ட சக்தியை பார்த்து இவர் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல, இவர் ஒரு சாதாரணமான போதகர் அல்ல, அதையும் தாண்டி இவர் மேலானவர் என்பதை பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தின் மூலமாக அவர் உணர்ந்து கொள்ளுகின்றார். இறைவனுடைய தெய்வீகத்தை, இறைவனுடைய மகத்துவத்தை தன்னுடைய கண்களாலே கண்டு அவர் அதை உணர்ந்து கொள்ளுகின்றார். ஆகவே பேதுரு இந்த வெளிப்பாட்டை, இந்த அற்புதத்தை பார்க்கின்ற பொழுது பேதுருவினுடைய வாழ்க்கையிலே நடைபெற போகின்ற பல வெளிப்பாடுகளுடைய ஒரு தொடக்கமாக இந்த நிகழ்ச்சி இருப்பதை நாங்கள் நற்செய்தி ஊடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது.
அவை பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து கூறுகின்றார், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று கூறுகின்ற பொழுது தன்னுடைய நிலையை ஆண்டவருக்கு முன்பாக அவர் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவருடைய மாட்சியோடு, ஆண்டவருடைய தெய்வீகத்தோடு, அவருடைய மகத்துவத்தோடு தன்னை கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அவர் பாவியாக இருக்கின்றார் என்று சொல்லி அவர் உணர்ந்து கொள்ளுகின்றார். இது கடவுளை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் வருகின்ற ஒரு நிலை, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் வருகின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. இதை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே காணக்கூடியதாக இருக்கின்ற பழைய ஏற்பாட்டிலே ஜோபு ஆகமத்திலே ஜோபு இறைவனுடைய மாட்சியை காணுகின்ற பொழுது அவர் இவ்வாறு கூறுகின்றார். 42வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஜோபு ஆண்டவரை பார்த்து கூறுகின்றார், நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன். அவை எனக்கு விளங்க அளவுக்கு விந்தையானவை. அருள் கூர்ந்து கேளும், அடியேன் பேசுவேன், வினவுவேன், உம்மை விளங்க வைப்பீர் எனக்கு. உம்மை பற்றி காதால் மட்டும் கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது என் கண்களாலே உம்மை காண்கின்றேன். ஆகையால் என்னையே நொந்து கொள்கிறேன், புழுதியிலும் சாம்பலும் இருந்து மனம் வருந்துகின்றேன் என்று சொல்லி ஜோபு இறைவனுடைய மாட்சிமையை, அவருடைய மகத்துவம் நிறைந்த பிரசன்னத்தை கண்டவர் இவ்வாறு கூறுவதை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். இன்னும் நாங்கள் பார்க்கின்றோம், எசாயா இறைவாக்கினுடைய வாழ்க்கையிலும் அவர் இறைவனுடைய மாட்சிமையை பார்த்து கூறுகின்றார். ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்களால் கண்டேன் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். எசாயா இறைவாக்கினுடைய புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாங்கள் இதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவை இந்த அற்புதம் பேதுருவினுடைய கண்களுக்கு முன்பாக நிகழ்கின்றது. இந்த அற்புதத்தை பார்க்கின்ற பொழுது பேதுரு இது எனக்காக செய்யப்பட்ட அற்புதம் என்று சொல்லி அவர் உள்ளூர உணர்ந்து கொள்ளுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கூறுகின்றார், இன்று முதல் நீ மனிதரை பிடிப்பவர் ஆவாய் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு பேதுருவையும் மற்ற சீடர்களையும் தன்னை பின்பற்றும்படி ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். இவ்வாறு அவர் அழைக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்தொடர அவர்கள் முன் வருகின்றார்கள். இங்கே ஆண்டவர் இயேசுவிலே அவர்கள் முழுமையான சரணாகதி அடைகின்றார்கள். டோட்டல் சரண்டர் என்று சொல்லி நாங்கள் ஆங்கிலத்திலே இதனை சொல்லுவோம். முழுமையாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை அவர்கள் பற்றி கொள்வதற்காக, ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்களாக மாறுவதற்காக, மனிதரை பிடிப்பவர்களாக அவர்கள் மாறுவதற்காக ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்வதை நாங்கள் இன்றைய நற்செய்தியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஃபாதர், இந்த அற்புதத்திலிருந்து நாம் அறியும் செய்தி என்ன? ஆம், இன்றைய அற்புதத்தை நாங்கள் ஆழமான முறையிலே சிந்தித்தோம். இன்றைய அற்புதத்தின் வழியாக, அதாவது பெருந்திரளான மீன்களை பிடிக்க செய்த அற்புதத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு பல செய்திகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்வைக்கின்றார். முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், கடவுளால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாள் முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பொழுது, எங்களுடைய முயற்சிகள் வீணாக பயனற்றதாக போகின்ற பொழுது, அவை வீணாக போனாலும் எங்களுடைய இயலாமையிலே எதையும் நாங்கள் செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது கடவுளால் எல்லாம் கூடும். அவர் தாராள குணம் படைத்தவர். எங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நிரம்பி வழிகின்ற அளவுக்கு அவர் கொடுக்கின்ற தாராள குணம் படைத்த இறைவனாக இருக்கின்றார் என்பதையும், இந்த உலகம் முழுவதும் இறைவனுடைய அற்புதங்கள் நிறைந்து காணப்படுகின்ற இடமாக இருக்கிறது. ஏன், எங்கள் ஒவ்வொருவருடைய மனித வாழ்க்கையிலும் அன்றாடம் இறைவன் அற்புதங்களை புரிகின்றார் என்பதையும் ஆண்டவர் இயேசு இன்றைய இந்த அற்புதத்தின் வழியாக எங்களுக்கு கூற விளைகின்றார். இன்னும் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு இந்த அற்புதத்தின் வழியாக தனக்கு இயற்கை மீது அதிகாரம் உண்டு, இயற்கையும் தன்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடக்கின்றது என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய அற்புதத்தின் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் மனம் உடைந்து போகின்றோம், மனம் தளர்ந்து போகின்றோம், எங்களுடைய முயற்சியை நாங்கள் கைவிட்டு விடுகின்றோம்.
ஆண்டவர் இயேசு இந்த அற்புதத்தின் வழியாக ராயப்பருக்கு அவர் ஆழத்துக்கு கொண்டு போய் உங்களுடைய வலைகளை வீசுங்கள் என்று கூறுகின்ற அந்த வார்த்தைக்கு வழியாக அவர் அந்த அற்புதத்தை நிகழ்த்துகின்றார். அதே போன்றுதான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல், மனம் தளராமல், ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து எந்த காரியத்தையும் நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது அந்த காரியம் நிறை பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் ஆண்டவர் இயேசு இந்த நிகழ்வின் மூலமாக எங்களுக்கு புலப்படுத்தி கூறுகின்றார். அவை இந்த செய்திகளை நாங்கள் ஆழமான முறையிலே இந்த அற்புதத்தின் வழியாக, இந்த நற்செய்தியின் ஊடாக நாங்கள் ஆழமான முறையிலே சிந்தித்தோம். இன்றைய நாளிலே பெருந்திரளான மீன்களை அகப்படச் செய்த புதுமையை ஆண்டவர் இயேசு ஆற்றுகின்றதை நாங்கள் ஆழமான முறையிலே சிந்தித்தோம். அடுத்த வாரமும் நாங்கள் இன்னொரு புதுமையை, இன்னொரு அற்புதத்தை சிந்திக்க வரும் வரை நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்குவதாக. ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுகின்ற அனைத்து படைப்புகளும், எல்லா ஜீவராசிகளும், எல்லா உயிர்களும் இறைவன் ஒருவருக்கே சொந்தமாக இருக்கின்றது. அவருடைய படைப்புகளிலே சிகரமாக விளங்குகின்ற மனிதன் கூட அவருடைய கைவண்ணமாகத்தான் இருக்கின்றான். இறைவனை எல்லா மிருகங்களும், பறவைகளும், குயில்கள், கிளிகள் எல்லாம் அவருடைய பெயரை போற்றி புகழ்ந்து பாடுகின்றன. எங்களுடைய வாழ்க்கையும் அவருக்காக இசைக்கப்படுகின்ற ராகமாகவே இருக்கின்றது. இந்த இயற்கை என்பது அவருடைய அழகான ஓவியமாக இருக்கின்றது, இணையில்லாத காவியம். அகிலம் என்கின்ற இந்த ஆலயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆகமமாக இருக்கின்றோம் என்பதை இந்த பாடல் வரிகள் எங்களுக்கு உணர்த்துகின்றது. எனவே இந்த நல்ல சிந்தனைகளை உள்ளங்களிலே தாங்கியவர்களாக இந்த பாடலிலே பக்தியாக பங்கு பெற்றி இறைவனை புகழ்வோம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இடையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகில
நானும் அதிலோராகமம் அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம் அது எந்நாளும் முன்னில்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம் அது எந்நாளும் என்னில்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், வசந்தராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருமே. வசந்தராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருமே. தந்தேன் என்னை தந்தேன் என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். தந்தேன் என்னை தந்தேன் என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். படகை இன்னும் ஆழமான இடத்துக்கு கொண்டு போங்கள். நீயும் உன்னுடைய நிற்பவர்கள் மீன் பிடிக்கும்படி வலை போடுங்கள். ஓ ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் உமது வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். யோவான், யாக்கோப், படகுகளை சீக்கிரம் கொண்டு வாருங்கள், உதவி செய்யுங்கள். எவ்வளவு மீன்!
என்னை விட்டு அகன்று போகும் ஆண்டவரே. நான் ஒரு பாவியான மனுஷன். பயப்படாதே, இனி மனிதர்களை பிடிக்கிறவனாயிருப்பாய்.